உலகக்கோப்பை வென்ற T20 அணியை ஜிம்பாப்வே அணி வீழ்த்தி சரித்திர சாதனை படைச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. உலகக்கோப்பை ஜெயிச்சு ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஜிம்பாப்வே கிட்ட போய் தோத்துட்டீங்களாடான்னு இந்திய ரசிகர்கள் மீண்டும் தலையில துண்டை போட்டாங்க. இந்திய வச்சு ஜிம்பாப்வே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான முதல் T20 மேட்ச்சில் இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி களமிறங்கினாங்க. இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பந்து வீச்சு தேர்வு செய்ய ஜிம்பாப்வே அணி முதல்ல பேட்டிங் விளையாண்டாங்க. அதனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ஓப்பனிங் வீரர் கயா டக் அவுட்லையும் 5 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஷ்ணாய் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். ஓப்பனிங் வீரர் மதிவீரி 22 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஷ்ணாய் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக கேப்டன் சிக்கந்தர் ராஜா 19 பாலுக்கு 17 ரன் அடிச்சு அவேஸ் கான் போட்ட பாலில் ரவி பிஷ்ணாய்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. டேயன் 22 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் போட்ட பாலில் வாஷிங்டன் சுந்தர்ட்டே கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யாருமே பொறுப்போட விளையாடல. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிளீவ் 25 பாலுக்கு 29 ரன் அடிக்க ஜிம்பாப்வே அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டில் பிறகு 105 ரன் அடிச்சாங்க. இந்திய அணி பந்து வீச்சு தரப்பில் ரவி பிஷ்ணாய் 4 ஓவர் வீசி 2 மேடன் ஓவர் போட்டு 13 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டும், வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் வீசி 11 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கிய விக்கெட் எடுத்தாங்க. ஸோ 116 ரன் அடித்தா வெற்றின்னு ஒரு ஈஸியான டார்கெட்டை நோக்கி இந்திய பேட்ஸ்மேன்கள் களமிறங்கினாங்க. இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அபிஷேக் சர்மா, சுபம் கில் களமிறங்கினாங்க. இதில் அபிஷேக் சர்மா முதல் ஓவரில் 4 பாலை ஃபேஸ் பண்ணி டெக் அவுட்டில் பிரெயின் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த ருத்ராஜ் கெட்வால் 9 பாலுக்கு 7 ரன் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அவரும் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டு அதிர்ச்சிகரமாக அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த ரியான் பராக் 3 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது சந்தாரா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த ரிங்கு சிங் 2 பாலுக்கு டெக் அவுட்டில் சந்தாரா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ஒரு கட்டத்தில் இந்திய அணி 5 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு பரிதாப நிலையில் 22 ரன் அடிச்சு இருந்தாங்க. அப்போதைக்கு உள்ள வந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் துரு ஜோயல் 14 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். பொறுப்போட விளாண்ட கேப்டன் சுபம் கில் 29 பாலுக்கு 31 ரன் 5 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது சிக்கந்தர் ராஜா போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த பவுலர்கள் யாருமே ஒழுங்காக விளையாடலை. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் கடைசி ஒவ்வொரு வரையும் போட்டி எடுத்துகிட்டு போயிருப்பார். கடைசி 3 பாலுக்கு வெற்றி பெற 14 ரன் தேவைப்படும் போது வாஷிங்டன் சுந்தர் அடிக்க முடியாமல் அவுட் ஆகிருப்பார். இதனால் இந்திய அணி 19.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 102 ரன் அடித்ததுனால 13 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி இந்திய அணியை வீழ்த்தி சரித்திர சாதனை படைத்தது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை போன வாரம் வென்ற இந்திய அணியை கூட தோத்த ஜிம்பாப்வே அணி இந்த சீரியஸில் ஜெயிச்சு புதிய சரித்திர சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ உலகக்கோப்பையில் ஜெயித்த இந்திய அணி வீரர்கள் இல்லாமல் இளம் வீரர்களை ஜிம்பாப்வேக்கு எதிராக விளையாட வைத்தது மிகப்பெரிய தவறோ அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. ஏன்னா ஜிம்பாப்வே கூட இந்திய அணி T20 இதுவரையும் தோற்றதே கிடையாது. முதல்ல தோற்றுருக்காங்க. மொத்தமாக இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே போட்டியில் இந்திய அணி 2 முறை தான் தோற்றுருக்காங்க. இதோட 3வது முறை. ஸோ அடுத்து இதே மைதானத்தில் ஜிம்பாப்வே கூட 4 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறாங்க. அதில் அடுத்த மேட்ச் வந்து இதே டீமை வச்சு தான் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த லோ டார்கெட்டை கூட இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேக்கு எதிராக அடிக்க முடியலை. இதனால் இந்த சீரியஸையே ஜிம்பாப்வே அணி இதே போல் சிறப்பாக விளையாண்டு கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி கைப்பற்றால் சுபம் கில்லுடைய மோசமான கேப்டன்சியும் இந்தியுடைய மோசமான அணி தேர்வும் அதே போல் இந்திய இளம் வீரர்களுடைய சொதப்பலும் முக்கிய காரணமாக அமையும். இதனால் இந்திய அணி அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மேலும் 3வது 4வது 5வது போட்டியில் இந்திய அணியில் சிவம் தூபே, சஞ்சு சாம்சன், SG ஜெய்ஸ்வால் இணைஞ்சிருவாங்க. இதனால இந்த சீரியஸை இந்திய அணி அவங்கள வைத்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியனுடைய மோசமான தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியஸை இந்திய அணி கைப்பற்றுமா அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.